Hello and welcome. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல்ல 2015ல கேட்ட ஒரு ஒரிஜினல் क्वेश्चन. அந்த क्वेश्चन எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாடல்ல அதே சமயம் எப்படி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அதே மாடல்ல கொடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுல இருந்து அதிகபட்சம் 2 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்க, பாருங்க. இப்போ நாம இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது p equal to 99. சரிங்களா? then the value of p into p square plus 3p plus 3 is what? இதான் கேள்வி. சரி, எனக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன், 4 ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இம்மீடியட்டா நீங்க பார்த்த மாத்திரத்துல இந்த கேள்விக்கான பதில சொல்ல முடியும். நான் 2 செகண்ட்ஸ் சொன்னேன், ஆக்சுவலா அதுவே அதிகம். சரிங்களா? பாருங்க, ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுங்க. இப்போ நான் 9 into 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 9 into 2 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 18 கிடைக்கும். சரி, 18 கிடைக்குதா? இந்த 18 நான் என்ன பண்றேன், இந்த நம்பருக்குள்ள இருக்க, அதாவது இந்த நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ நான் ஆட் பண்ண போறேன். அப்போ 1 plus 8 என்ன வரும், எனக்கு 9 கிடைக்கும். கரெக்டா? 1 plus 8 எனக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, 9 into 4 எடுத்துக்கிறேன். எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இப்ப 9 into 4 எடுத்துக்கிறேன். ஆனா 9 என்ற நம்பர் வரணும். சரியா? ஏன்னா இங்க எனக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது, 99 கொடுத்திருக்காங்க. சரியா? அதனால 9 என்ற நம்பர் எடுத்துக்கிறேன். சோ 9 into 4 என்ன சார் 99 கொடுத்திருக்காங்க, நீங்க என்ன வெறும் 9 எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் சொல்ல வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி, பாருங்க, 9 into 4 அப்ப என்ன ஒரு, எனக்கு 9 into 4னா எனக்கு 36 கிடைக்கும். ரைட்டா? சரி, இப்ப பாருங்களேன், 36ன்றத இந்த நம்பரை அதுக்குள்ள இருக்க டிஜிட்ஸ நான் ஆட் பண்றேன். 3 plus 6 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, அகைன் பாருங்க, எனக்கு 9 தான் கிடைக்குது. சரி, அப்ப 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடை, அதாவது அந்த ஆன்சர் ஆனது அதுல இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்க போறது சிங்கிள் டிஜிட்ல 9 தான் கிடைக்க போகுது. அவ்வளவுதானே? சரி, நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் இதான் வரப்போகுது. சரி, இப்போ உங்களோட திருப்திக்காக இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எல்லாமே 9 எடுத்துக்கிறேன், அதாவது 99 எடுத்துக்கிறேன். 99 into 2 போடுறேன். 99 into 2 நான் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பதிலானது 198. சரிங்களா? இப்போ இந்த விடை, அதாவது இந்த ஆன்சர், இதுல இருக்க இந்த நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ நீங்க ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ண பாருங்க. 1 plus 9 என்ன, 10. 10 plus 8 என்ன, 18. அப்போ கவனிங்கள, 18 எனக்கு கிடைச்சாலும் அகைன் இத திருப்பி நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது, 9 தான் கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப திருப்பி ஆட் பண்ணா எனக்கு என்ன தான் கிடைக்குது, 9 தான் கிடைக்குது. அப்பனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், 999 வரை எந்த நம்பரோட நாம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்க போற பதிலானது, சரிங்களா, கிடைக்க போற பதிலானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமா அந்த பதில் வர அந்த விடையில இருக்கிற அந்த நம்பருக்குள்ள இருக்க டிஜிட்ஸ ஒண்ணுத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது கட்டாயமா சிங்கிள் டிஜிட்டா அதை மாத்தும் போது உங்களுக்கு கிடைக்க போற பதிலானது 9 மட்டுமே இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விய, அதாவது இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல்ல கேட்கப்பட்ட இந்த ஒரிஜினல் கேள்விய நீங்க சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் நாட் ஈவன் 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. நான் 2 செகண்ட்ஸ் சொன்னேன், அதுவே அதிகம் தான். ஏன்னா கொடுத்திருக்க நம்பர் அந்த மாதிரி. சரிங்களா? சோ அப்போ பாருங்க, 99 நீங்க கொடுத்திருக்காங்களா, அப்பனா உங்களுக்கு இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன கிடைச்சிருக்கும், p ன்ற இடத்துல 99. கரெக்டா? அத இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தோட மல்டிப்ளை பண்ண போறோம். கரெக்டா? அப்ப எந்த நம்பரோட 99 வர வெறும் 9ஸ்லயே இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்க போற பதிலானது டெஃபினட்டா எப்படி இருக்கும், அதுல இருக்க அந்த விடையில இருக்க அந்த ஒவ்வொரு டிஜிட்ஸையும் கூட்டினா வர போறது எனக்கு என்னவா இருக்கும், சிங்கிள் டிஜிட்டா மாத்தும் போது என்னவா இருக்கும், வெறும் 9 தான் இருக்கும். அவ்வளவுதான். அப்போ பாருங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கான இந்த கூட்டுத்தொகை எப்படி இருக்கணும்னா, அதை கூட்டி 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 சிங்கிள் டிஜிட்டா மாத்திர வரைக்கும் கூட்டிகிட்டே போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு
சிங்கிள் டிஜிட்ல 9 கிடைக்கும். புரியுதுங்களா? பாருங்க இங்க கூட பாருங்க, இந்த விடையை நான் கூட்டுறேன், அது 18 மாறுது. அகைன் திருப்பி கூட்டுறேன், அது சிங்கிள் டிஜிட் என்னவா மாறுது? 9 மாறுது. இப்ப அதே மாதிரிதான் இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கூட்டினா உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டினா என்னதான் வரணும்? சிங்கிள் டிஜிட்ல 9 வரணும். இப்போ அடுத்ததான் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பார்த்த மாத்திரத்துல எந்த ஆப்ஷன்ல எல்லாமே 9 இருக்கு பாருங்க, எல்லாமே இங்க 9 இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பாருங்க, 1 2 3 4 5 6 வாட்டி 9 இருக்கு. அப்ப 6 வாட்டி 9 நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பதில் வந்து 54. இந்த 54ன்ற இத திருப்பி நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பதில் வந்து 9, அதாவது 9. அப்பனா புரிஞ்சுக்குங்க, அப்ப சிங்கிள் டிஜிட் என்ன வந்துருது? எனக்கு 9 வந்துருது. அவ்வளவுதான். அப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பார்த்த மாத்தத்துல இதுதான் ஆன்சர் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன், இந்த நாலாவது ஆப்ஷன் இதெல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்ல 9 வராது. சோ அப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷனும் சரி, கொடுத்திருக்க கேள்வியும் சரி, SSC CGL 2015ல கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கேள்வி. சரிங்களா? அப்ப இந்த கேள்வியை எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு புரியுதுங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியணும்? இந்த லாஜிக் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸி. இந்த லாஜிக் எனக்கு தெரியலனா இந்த சம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் நார்மலா 99 இங்க மடிது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் p ஸ்கொயர் வர இடத்துல 99 × 99, அதுக்கப்புறம் பிளஸ் 3p வர இடத்துல 3 × 99, அப்புறம் பிளஸ் 3 போட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டைம் எடுத்து அப்புறம் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கணும். ஆனா இந்த லாஜிக் இப்ப நான் சொன்ன லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்ம போடுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸ்ல கால்குலேஷன் பார்த்து பயப்படுறவங்களா இருந்தா கூட பார்த்து அடுத்த செகண்டே இதுதான் தேர்ட் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இந்த மாதிரி மாடல்ல கண்டிப்பா நீங்க இதே மாடல்ல பாத்தீங்கன்னா क्वेश्चंस டிஎன்பிஎஸ்சிலயும் எதிர்பார்க்கலாம், ரயில்வேஸ்ல எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ்லயும் எதிர்பார்க்கலாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த क्वेश्चन வந்து வெறும் எஸ்எஸ்சில தான் வரும் அப்படிலாம் கிடையாது. இந்த क्वेश्चन இப்ப நான் சொன்ன எக்ஸாம்ஸ்லயும் வரலாம். சரி, இப்போ உங்களுக்காக பாத்தீங்கன்னா ரெகுலரா யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வீடியோஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸை நீங்க பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்க. மேக்ஸ் மேல பயம் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது மேக்ஸ் மேல பயம் வந்து டோட்டலா இல்லாம போயிடும். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோல பயனுள்ள ஒரு क्वेश्चन எடுத்துட்டு, அதாவது ஒரிஜினலா எக்ஸாம்ல வந்த ஒரு क्वेश्चन எடுத்துட்டு மீட் பண்றேன். Till then it's bye from Balaji. See you. Bye bye.